ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இதயம் நலனையின் விலை லிட்டருக்கு ரூபாய் 105 குறைஞ்சிருக்கு. செப்டம்பர் 2023ல 1 லிட்டர் இதயம் நலனையின் அதிகபட்ச விலை ரூபாய் 503. ஆனா இப்ப 1 லிட்டர் இதயம் நலனையின் விலை ரூபாய் 398 மட்டும்தான் தமிழ்நாட்டுல. அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நலனை வாங்கலாம் இல்ல? 2025 IPL தொடரின் முதல் போட்டியில் கொல்கத்தா அணியை 7 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வீழ்த்தி RCB அணி அபார வெற்றி. முதலில் பேட்டிங் செய்த கொல்கத்தா அணி 20 ஓவரில் 8 விக்கெட்டுகள் இழப்பிற்கு 174 ரன்கள் அடித்தது. அதனைத் தொடர்ந்து விளையாடிய பெங்களூரு அணி 16.2 ஓவரில் 3 விக்கெட்டுகள் இழப்பிற்கு 177 ரன்கள் அடித்து வெற்றி. நாங்கள் அதிக வரிப்பணம் தருகிறோம், அதில் ₹1 இவ்வளவுதான் தருகின்றீர்கள் என இங்கே சிலர் வாதம் செய்கிறார்கள். இந்த கணக்கு எங்கிருந்து வருகிறதென்றே எனக்கு புரியவில்லை. இவ்வளவு பணம் நாங்கள் கொடுக்கிறோம், நீங்கள் என்ன தருகிறீர்கள் என்ற இவர்களின் வாதமே தவறு. குதர்க்கமாக பேசுகின்றனர் என மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் பேச்சு. தமிழ்நாட்டில் செய்வதற்கு எவ்வளவோ இருந்தாலும் இங்கிருப்பவர்கள் மும்மொழி கொள்கை, மக்களவை தொகுதி மறுசீரமைப்பு குறித்து பேசி அனைத்தையும் திசை திருப்பும் வேலையை செய்து வருகிறார்கள். இங்கு நடக்கக்கூடிய ஊழலை பற்றி நான் பேச விரும்பவில்லை என மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் பேச்சு. மதுரை பழைய SS காலனி காவல் நிலையம் அருகே கழிவு நீரில் தொப்புள் கொடியுடன் உயிரிழந்த நிலையில் பெண் சிசு உடல் கண்டெடுப்பு. பெண் சிசு சட்டவிரோதமாக வீட்டிலேயே பிரசவம் பார்க்கப்பட்டு வீசி செல்லப்பட்டதா என்பது குறித்தும் வீசி சென்றவர்கள் யார் என்பது குறித்தும் போலீசார் விசாரணை. சேப்பாக்கம் கிரிக்கெட் மைதானத்தில் நடைபெற இருக்கும் கிரிக்கெட் போட்டிகளை காண வரும் மக்கள் பாதுகாப்புக்காக சென்னை சிங்கம் IPL QR கோட் என்ற நவீன வசதியை சென்னை பெருநகர காவல்துறை அறிமுகம் செய்துள்ளது. போட்டியை காண வருகையில் ஏதேனும் பிரச்சனை ஏற்பட்டால் இந்த QR கோட் மூலம் மக்கள் காவல்துறைக்கு தெரிவிக்கலாம். உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்படும் என தகவல். விழுப்புரம் மாவட்டம் மரக்காணம் கள்ளச்சாராய உயிரிழப்பு தொடர்பாக 2 தலைமை காவலர்கள் உட்பட 5 காவலர்களுக்கு கட்டாய ஓய்வளித்து விழுப்புரம் சரக DIG திஷா மிட்டல் உத்தரவு. தேமுதிக சார்பில் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் தலைமையில் நடத்தப்பட்ட இஃப்தார் நோன்பு நிகழ்ச்சியில் பாஜக, தமாக பங்கேற்பு. தமிழ் மாநில காங்கிரஸ் மாநில துணைத் தலைவர் முனைவர் பாஷா, பாஜகவின் சிறுபான்மை மோர்ச்சா மாநில பொதுச் செயலாளர் முகமது அதாவுல்லா ஆகியோர் பங்கேற்றனர். GST அமலான பிறகு பொருட்களின் விலை உயரவில்லை. அத்தியாவசிய பொருட்களுக்கு வரி விகிதத்தை குறைக்க முயற்சிக்கிறோம். GST கவுன்சிலில் காங்கிரஸ், திமுக உள்ளிட்ட அனைத்து கட்சிகளின் நிதியமைச்சர்களும் சேர்ந்தே முடிவுகளை எடுக்கின்றனர். எனவே GST குறித்து கேள்வி கேட்க வேண்டுமானால் முதலில் மாநில நிதியமைச்சர்களை தான் கேட்க வேண்டும் என மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் ஜாதி பிரச்சனை இல்லை, குறிப்பாக திருநெல்வேலியில் அத்தகைய பிரச்சனைகள் இல்லை என சபாநாயகர் அப்பாவு கருத்து. மும்பை இந்தியன்ஸ் அணி கோப்பை வெல்லும். சுப்மன் கில் அதிக ரன்களை அடிப்பார். வருண் சக்கரவர்த்தி அதிக விக்கெட்டுகளை வீழ்த்துவார் என 2025 IPL குறித்து முன்னாள் இங்கிலாந்து கேப்டன் மைக்கேல் வேகன் கணிப்பு. உலகின் வேறு எந்த முன்னணி கிரிக்கெட் அணிகளையும் விட பாகிஸ்தானிடமே அதிக திறமைகள் உள்ளன. நவீன கால கிரிக்கெட்டை புரிந்து கொள்ளும் சரியான நபர்களின் கீழ் சரியான நுட்பத்துடன் நம்முடைய திறன்களை நாம் வளர்த்துக் கொள்ள வேண்டும் என 16 ஓவர்களில் 207 ரன்களை சேஸ் செய்த பாகிஸ்தான் அணி குறித்து பாகிஸ்தான் முன்னாள் கிரிக்கெட் வீரர் முகமது யூசுப் கருத்து. ரம்ஜான் பண்டிகையை முன்னிட்டு தமிழகத்திற்கான சிறப்பு ரயில்களை தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. மார்ச் 29, 30, 31 ஆகிய தேதிகளில் காலை 5:35 மணிக்கு திருச்சியில் இருந்து புறப்படும் ரயில் மதியம் 12:30 மணிக்கு தாம்பரம் வந்தடையும். மறுமார்க்கத்தில் மாலை 3:45 மணிக்கு புறப்படும் ரயில் இரவு 10:40 மணிக்கு திருச்சி சென்றடையும். மார்ச் 28ஆம் தேதி சென்னை சென்ட்ரலில் இருந்து இரவு 11:50 மணிக்கு புறப்படும் ரயில் மார்ச் 29ஆம் தேதி காலை 9 மணிக்கு கோவை போத்தனூர் சென்றடையும். மறுமார்க்கத்தில் மார்ச் 31ஆம் தேதி புறப்படும் ரயில் மறுநாள் காலை 8:20 மணிக்கு சென்னை சென்ட்ரல் வந்தடையும் என சிறப்பு ரயில்களை தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. டெல்லி உயர்நீதிமன்ற நீதிபதி யஷ்வந்த் வர்மா வீட்டில் ஏற்பட்ட தீ விபத்தை தீயணைப்புத் துறையினர் அணைக்க வந்தபோது கட்டுக்கட்டாக பணம் இருந்ததாக எழுந்த குற்றச்சாட்டு தொடர்பாக விசாரிக்க 3 நீதிபதிகள் கொண்ட குழுவை உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி அமைத்துள்ளார். நீதிபதி யஷ்வந்த் வர்மாவுக்கு தற்போதைக்கு எந்த நீதித்துறை பணியும் ஒதுக்கப்பட வேண்டாம் என டெல்லி உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி கேட்டுக்கொண்டுள்ளார். தொகுதி மறுசீரமைப்பை 25 ஆண்டுகளுக்கு தள்ளி வைக்க வேண்டும் என VCK தலைவர் திருமாவளவன் கோரிக்கை. தொகுதி மறுசீரமைப்புக்கு அனைத்து மாநில முதல்வர்களையும் அழைத்து கூட்டம் நடத்தும் தமிழக முதல்வர் மீனவர்களின் உரிமையை மீட்க ஏன் அழைப்பு விடுக்கவில்லை என ராமநாதபுரம் மாவட்டம் தங்கச்சி மடத்தில் நடைபெற்ற மீனவர்கள் போராட்டத்தில் பங்கேற்ற நாதக ஒருங்கிணைப்பாளர் சீமான் கேள்வி.
ஐபிஎல் தொடரில் பெரிதும் எதிர்பார்க்கப்படும் சென்னை மும்பை அணிகளுக்கு இடையேயான போட்டி சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் இன்று இரவு நடைபெறவுள்ளது. சேப்பாக்கம் மைதானத்தில் இன்று நடைபெறவுள்ள சென்னை மும்பை அணிகளுக்கு இடையேயான போட்டிக்கு முன்பு இசை நிகழ்ச்சியை இசையமைப்பாளர் அனிருத் ரவிச்சந்திரன் அரங்கேற்றுகிறார். தூத்துக்குடி மேலசண்முகாபுரம் பகுதியில் சிறுவன் ஓட்டி வந்த இருசக்கர வாகனத்தை பறிமுதல் செய்த போக்குவரத்து காவல்துறையினர் 25,000 ரூபாய் அபராதம் விதித்துள்ளனர். இருசக்கர வாகனத்தை ஓட்ட அனுமதித்த சிறுவனின் தந்தை மீது காவல் நிலையத்தில் வழக்குப்பதிவு. கடலூரில் வரி வசூலுக்கு கடப்பாரையுடன் சென்ற மாநகராட்சி ஊழியர்கள் 2 பேர் சஸ்பெண்ட். அடாவடியாக வசூல் செய்ய யாருக்கும் எந்த உத்தரவும் பிறப்பிக்கப்படவில்லை என மாநகராட்சி ஆணையர் அனு விளக்கம். வெறும் மக்கள் தொகை அடிப்படையில் மட்டுமே தொகுதிகள் மறுசீரமைப்பு செய்யப்படுவது நியாயமாகவும் சமமாகவும் இருக்க முடியாது. தொகுதி மறுசீரமைப்பு தொடர்பாக தமிழக முதல்வர் ஸ்டாலின் ஏற்பாடு செய்த கூட்டத்தை வரவேற்கிறேன் என ஜார்க்கண்ட் முதல்வர் ஹேமந்த் சோரன் தெரிவித்துள்ளார். நீதிமன்ற அவமதிப்பு வழக்கில் நேரில் ஆஜராகாத செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியருக்கு எதிராக வாரண்ட் பிறப்பித்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கருணை அடிப்படையில் வேலை கேட்டவருக்கு பணி வழங்குமாறு நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவை நிறைவேற்றாததால் அவமதிப்பு வழக்கு. சுனிதா வில்லியம்ஸ் கூடுதல் நாட்கள் விண்வெளியில் இருந்ததால் கூடுதல் ஊதியம் வழங்கப்படுமா என்ற கேள்விக்கு தனது சொந்த பணத்தை தர தயாராக இருப்பதாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் உறுதியளித்துள்ளார். தொகுதி மறுசீரமைப்புக்கு எதிராக திமுக நடத்திய ஆலோசனை கூட்டம் ஒரு நாடகம் என தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை விமர்சனம். ஒரு வாரமாக வெளுத்து வாங்கி வரும் கனமழையால் வெள்ளத்தில் தத்தளிக்கிறது ஸ்பெயின். தேர்தல் பிரச்சாரத்தின் போது ட்ரம்பை துப்பாக்கிச் சூட்டில் கொல்ல முயற்சி நடந்தபோது தேவாலயத்திற்கு சென்று அவருக்காக பிரார்த்தனை செய்தேன் என ரஷ்ய அதிபர் புட்டின் தெரிவித்துள்ளார். கொல்கத்தா பெங்களூரு அணிகளுக்கு இடையேயான போட்டியின் 8வது ஓவரில் சுனில் நரேன் பேட் ஸ்டம்பை தாக்கி பெயில்ஸ் கீழே விழுந்தது. அதை பெங்களூரு வீரர்கள் கவனிக்கவில்லை. பின்னர் விக்கெட்டுக்கு அப்பீல் செய்யப்பட்டது. ஆனால் பந்து கீப்பரின் கைக்கு சென்ற பிறகு பேட் ஸ்டம்பில் பட்டதால் அவுட் கொடுக்கப்படவில்லை. பெங்களூரு அருகே உஸ்கூரில் 150 அடி உயரமுள்ள மதுரம்மா கோவில் தேர் கவிழ்ந்த விபத்தில் ஒருவர் பலி, 4 பேர் படுகாயம். மார்ச் 22ஆம் தேதி பெங்களூருவில் திடீரென சூறைக்காற்றுடன் மோசமான வானிலை நிலவியதால் விமானங்கள் சென்னைக்கு திருப்பிவிடப்பட்டன. இதுவரை 7 விமானங்கள் பெங்களூருவில் தரையிறக்க முடியாமல் திருப்பி அனுப்பி வைப்பு. செவ்வாய் கிரகத்தில் ரோவர் மூலம் ஆராய்ச்சி மேற்கொள்ள மத்திய அமைச்சரவை அனுமதித்துள்ளதாக இஸ்ரோ தெரிவித்துள்ளது. மார்ச் 28ஆம் தேதி விஜய் தலைமையில் நடைபெறவுள்ள தாவேகா பொதுக்குழு கூட்டத்தை முன்னிட்டு குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ள வரவேற்பு குழு, தொழில்நுட்ப குழு, ஊடக மேலாண்மை குழு என பல்வேறு குழுக்களில் இடம்பெற்றவர்களின் பெயர் பட்டியல் வெளியீடு. தருமபுரி மாவட்டம் பாப்பிரெட்டிப்பட்டியில் தக்காளி விலை வீழ்ச்சியில் விவசாயி ஒருவர் இலவசமாக தக்காளி வழங்கினார். 2 லட்சம் ரூபாய் செலவு செய்தால் 20,000 ரூபாய் மட்டுமே கிடைப்பதாக விவசாயிகள் வேதனை. நடிகர் சுஷாந்த் சிங் மரணத்தில் நடிகை ரியா சக்கரவர்த்தி மற்றும் அவரது குடும்பத்திற்கு எந்தவித தொடர்பும் இல்லை என சுஷாந்த் சிங்கை ரியாதான் தற்கொலைக்கு தூண்டினார் என அவரது தந்தை அளித்த புகார் மீது விசாரணை மேற்கொண்ட சிபிஐ அதன் அறிக்கையை நீதிமன்றத்தில் சமர்ப்பித்துள்ளது. தமிழ்நாட்டில் நாளுக்கு நாள் வெயில் அதிகரித்து வரும் நிலையில் வெப்பத்தில் இருந்து தற்காத்துக் கொள்ளும் வகையில் போக்குவரத்து பணியாளர்கள் மற்றும் பயணிகளுக்கான வழிகாட்டு நெறிமுறைகளை தமிழக அரசு வெளியிட்டுள்ளது. நாங்கள் கூட்டாட்சி அமைப்பை பாதுகாக்க முயற்சிக்கிறோம், ஆனால் பாஜக அனைத்தையும் உடைத்து நொறுக்க நினைக்கிறது என கேரள காங்கிரஸ் கமிட்டி தலைவர் கம்பக்குடி சுதாகரன் விமர்சனம். 43 வயதில் தோனி ஆடும் ஆட்டத்தைப் போல இப்போது யாராலும் விளையாட முடியாது. சில நேரங்களில் அவரை போல ஷாட் விளாசுவதற்கு நாங்களே திணறுகிறோம். நிச்சயமாக இன்றைய போட்டியில் அணிக்காக தோனி சிறந்த பங்காற்றுவார் என சிஎஸ்கே அணியின் கேப்டன் ருத்துராஜ் கெய்க்வாட் தெரிவித்துள்ளார். தேசிய கீதத்தை அவமதித்து விட்டதாக பீகார் முதல்வர் நிதிஷ்குமாரை கண்டித்து பாட்னாவில் எதிர்க்கட்சிகள் ஊர்வலம். நிதிஷ்குமாரின் உருவ பொம்மையை தீ வைத்து எரித்தும் கண்டன முழக்கங்கள் எழுப்பினர். தமிழை எள்ளி நகையாடும் உங்களுக்கு தமிழக மக்கள் தக்க பாடம் புகட்டுவார்கள். தமிழ்நாட்டையும் தமிழ் மக்களையும் ஏளனம் செய்வதைத்தான் எதிர்த்து போராடுகிறோம். தமிழ் மக்களை பழித்தவர்களின் நிலை குறித்து நிர்மலா சீதாராமன் சிந்தித்து பார்க்க வேண்டும் என்று திமுக எம்பி கனிமொழி கடும் விமர்சனம். தொகுதி மறுசீரமைப்பு கூட்டு நடவடிக்கை குழுவின் 2வது கூட்டம் ஹைதராபாத்தில் நடைபெறும் என தமிழக முதல்வர் ஸ்டாலின் அறிவிப்பு. சென்னையில் இன்றைய நிலவரப்படி பெட்ரோல் டீசல் விலையில் எந்தவித மாற்றமும் இன்றி 1 லிட்டர் பெட்ரோல் 100 ரூபாய் 80 பைசாவுக்கும் 1 லிட்டர் டீசல் 92 ரூபாய் 39 பைசாவுக்கும் விற்பனை.
சாட்டையால் அடித்துக் கொள்வது போன்ற ஏதேனும் ஒரு டிராமாவை பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தினமும் செய்து வருகிறார் என மதிமுக எம்பி துரை வைகோ விமர்சனம். கோடை காலத்தை முன்னிட்டு ஊட்டி குன்னூர் இடையேயான சிறப்பு மலை ரயில் மார்ச் 28ஆம் தேதி முதல் ஜூலை 7ஆம் தேதி வரை அனைத்து வெள்ளி, சனி, ஞாயிறு, திங்கள் ஆகிய கிழமைகளில் இயக்கப்பட உள்ளது. காலை 8:20 மணிக்கு குன்னூரில் இருந்து புறப்படும் ரயில் காலை 9:40 மணிக்கு ஊட்டி சென்றடையும். மறுமார்க்கத்தில் மாலை 4:45 மணிக்கு புறப்படும் ரயில் மாலை 5:55 மணிக்கு குன்னூர் வந்தடையும் என தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. அண்ணாமலைக்கு ஒன்றுமே தெரியவில்லை. தன்னுடைய கட்சிக்கு விசுவாசமாக இருக்கிறாரே தவிர தமிழகத்திற்கு விசுவாசமாக இல்லை என கர்நாடக துணை முதல்வர் DK சிவக்குமார் விமர்சனம். மத்திய பல்கலை நுழைவுத் தேர்வான QUT UG தேர்விற்கு விண்ணப்பிக்க காலக்கெடு மார்ச் 24ஆம் தேதி வரை நீட்டிக்கப்படுவதாக தேசிய தேர்வு முகமை அறிவித்துள்ளது. தமிழகத்தில் இன்றும் நாளையும் ஒரு சில இடங்களில் இடியுடன் கூடிய மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தொகுதி மறுசீரமைப்பு செய்வதாக இருந்தால் அந்தந்த மாநிலங்களுக்குள் மக்கள் தொகைக்கு ஏற்ப MLA தொகுதிகளை மட்டும் அதிகரித்தால் போதும் என BRS கட்சியின் செயல் தலைவர் KT ராமராவ் தெரிவித்துள்ளார். குற்றவாளிகள் அதிகாரத்தில் இருக்கும்போது குற்றங்கள் சாதாரணமாக நிகழும். இதை பேசி என்ன பயன்? டெல்லியில் நடைபெற்ற ஊழல் 150 கோடி ரூபாய் தான். அங்கு நடவடிக்கை எடுத்தார்கள். ஆனால் இங்கு 10 மடங்கு அதிகமாக ஊழல் நடந்தும் ஏன் நடவடிக்கை இல்லை என NATAK ஒருங்கிணைப்பாளர் சீமான் விமர்சனம். தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி மாவட்டங்களில் லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பு என வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது.